ஹோண்டா கம்பெனி அவங்களோட 2025க்கான அப்டேட் பண்ண SP125 மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாடலில் எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்டேட் பண்ண SP125 மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் 125, எக்ஸ்ட்ரீம் 125 இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. முன்ன இருந்ததை விட இந்த மாடல்ல என்ன புது ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கலர் கிராபிக்ஸ் வந்து மாத்திருக்காங்க. டிசைன் வைஸ் பெருசா வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல. முன்னாடி அந்த வைசரை மட்டும் கொஞ்சம் பெருசா வந்து பண்ணிருக்காங்க. புது கிராபிக் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு முன்ன இருந்ததோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 5 புது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Black கலர் ஒன்னு, கிரே கலர் ஒன்னு, அடுத்து ரெட், ப்ளூ, கிரீன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட அந்த புது எல்இடி டிஆர்லோட சேர்த்தன எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்ன இருந்த வெர்ஷனோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ லுக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டெய்ல் லேம்ப் இது பாத்தீங்கன்னா முன்ன இருந்த வெர்ஷன்ல ஹாலஜன்ல தான் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்இடி டெய்ல் லாம்ப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் இது பாத்தீங்கன்னா ஒரு 4.2 இன்ச்சுக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஃபுல் பேக்கேஜான மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம மொபைல் போனை கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல கே பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் லோடடா தான் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நியூ ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் ஸ்டைல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 125 சிசில நல்லா பிரீமியமா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியில USB சார்ஜிங் ஜாக்கெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே எல்லா வேரியன்ட்ஸ்லயும் சார்ஜிங் ஜாக்கெட் வந்து வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வண்டியில வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குதுங்க. சோ வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரி பிரேக்கிங்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். டிஸ்க் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 240 mm கான டிஸ்க் வந்து கிடைக்கும். ரேல பாத்தீங்கன்னா ஒரு 130 mm கான ட்ரம் பிரேக் வந்து கிடைக்கும். சோ உங்களுக்கு எந்த மாடல்லயுமே உங்களுக்கு ABS வேரியன்ட்லாம் கிடையாது. டிஸ்க் ட்ரம் ரெண்டே வேரியன்ட் தான். நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் வச்ச மாதிரி ஒன்றும், ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி ஒரு மாடலும் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த ட்ரம் பிரேக் மாடல் வச்சீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பார்த்தீங்கன்னா 130 mm கான ட்ரம் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்க் வச்ச மாடல்ல மட்டும் உங்களுக்கு பிரைசிங் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரம் பிரேக் மாடலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 91,771 ரூபாய் அந்த மாதிரி வந்து பிரைசிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரம் பிரேக் வச்ச மாடல்ல உங்களுக்கு அந்த நியூ ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கிடைக்காது, நியூ டிஎஃப்டி மீட்டர் வந்து கிடைக்காது. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு வித்தியாசம் ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக் மாடலுக்கும். சோ இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் சேம் தான். ஒரு 125 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க ஃபியூல் இன்ஜெக்ஷனோட. சோ இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே செல்ஃப் ஸ்டார்ட் வந்துரும், கிக் ஸ்டார்ட் வந்துரும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட பவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 10.7 bhp பவரையும் ஒரு 10.9 Nm ஆஃப் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பவர் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரல. சோ இந்த வண்டியோட சீட்டு, இந்த எர்கனாமிக்ஸ் எதுலயுமே வந்து சேஞ்சஸ் கொண்டு வரல. நான் சொன்ன இந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த அப்டேட் பண்ண SP125 பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.